நான் ஹரிஸுடைய பக்கபலமாக நாங்கள் ஒரு கட்சி என்ற அடிப்படையில் அவரை சேர்ந்து போகிறது தயாராக இருக்கிறோம். அதாவது ஹக்கீம் காங்கிரஸ் ஹரிஸ் எதிர்த்தா நீங்கள் பக்கபலம் எதிர்ப்போம். அவரோட கூட்டு சேர்ந்தால் அவரை எதிர்ப்போம். நாங்கள் அவரோட கூட்டு முன்னாள் இந்தியாக பைசா காசு மன்சூர் உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு கூட்டங்கள்லேயே வந்து ஆளாக்கி பேசலாம். இது ஒரு சரி. என்ன சொல்கிற 3 உறுப்பினர்கள் என்ன சொல்கிற 3 உறுப்பினர்கள் மொத்த வாக்கை அவர்களுக்கு விழுந்த மொத்த வாக்கை கால்குலேட் பண்ணினாலும் ஹரிஸை பீட் பண்ணிடலாம். வெயிட் ஆல் டெல் யூ. கொஞ்சம் இருங்க. மொத்த வாக்கை கூட்டினாலும் ஹரிஸ் அவங்களுக்கு தோக்கடிக்க முடியாது. அந்த வாக்கை அந்த வேட்பாளர்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஹரிஸை வெளியாக்கினார். ஏனென்றால் அவர்களுக்கு வெல்ல முடியாது. அது ஒரு ஆள் வரலாம் என்ற திட்டமிட்டு தான் ஹரிஸை தோக்கடித்தார்கள். ஹரிஸில் பல பிழைகள் இருக்கின்றன. ஆனால் உண்மையை பேச வேண்டிய விடயத்தில் உண்மையை பேச வேண்டியிருக்கிறது. ராக்கிலி அடி, அந்த அடி, இந்த அடியெல்லாம் இல்லை. இவர்களை வெளியேற்றும் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். சம்பந்தரை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? வாக்கு எங்கே இருக்கிறது? தற்போது 9 வட்டாரங்களை வென்றிருக்கிறார். அதை விட உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? இதை பற்றி மன்சூர் என்ன இருக்குது? அங்கே ஒன்றும் இல்லை. ஆளாளுக்கு முரண்பாடு அல்ல. உங்களுக்கு மிச்சம் தெளிவாக தெரியணும். இது ஆளாள் முரண்பாடு அல்ல. இந்த தலைமை கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது. அவருடைய ஒன்று கூடல். அவர் என்னண்டா என்னை பொருளாளராக தெரிவு செய்ய போகிறார்கள் என்றால் ஒரு SMS போகும், எதுங்கள் என்று. எனக்கு எதிர்ப்பானவர்களிடம் SMS போகும், இவரை எதுங்கள் என்று. உயர்விடத்தில் அவருடைய பழக்கம். அவர் நிறைய போனதோ. இங்கே வட்டாரம் ஒன்று இருக்கு. இந்த வட்டாரத்துடன் கத்திரவ தெரிகிறான். அவர் SMS பண்ணுவார், இவருக்கு எதுங்கோ உயர்விடத்தில். அது அவருடைய வலிமையான பழக்கம். அங்கே யாருமே உயர்படத்திலே மிச்சமாக பேசுவதில்லை. தலைமை அவருடைய சூழ்ச்சி. அவருக்கு எப்படின்னா சேர்ந்து போனால் அவருக்கு வாழ முடியாது. அவருக்கு தலைமை ஆப்ரேட் பண்ண இயலாது. இந்த போன முறை ஃபைசல் காசிம் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டார். அத்தனை இடங்களிலும் ஃபோனை கொடுத்து இவருக்கு மட்டும்தான் பண்ணணும், இவருக்கு மட்டும்தான் வெட்டணுமா, இவருக்கு மட்டும்தான் வெட்டணும். அவர் பேச மாட்டார். வேற ஆளில் ஃபோனில் தான் கொடுப்பாங்க. அதே மட்டும் தோக்கடி வச்சேன். நான் தான் கேட்டேன். அநியாயம். அவன் ஃபைசல் காசிம் தேர்தல் கேட்கலான்னு ஓடி போய் படுத்தவனை கொண்டாந்து வா நீ வெள்ளு வாங்கிட்டு கூட்டிக்க தோக்கடிக்க வச்சு, அவன்கிட்ட காசையும் செலவழிக்க வச்சு, அவனை தோக்கடிக்க வச்சு. இதுதான் உண்மையான நிலைமை. அவருக்கு எப்படி இந்த ஹரிஸை தோக்கடிக்கணும், ஹரிசிக்கு ஃபைசலை தோக்கடிக்கணும். கடைசியாக 2 பேரும் தோல்வி. அதனால் அந்த கட்சியுடைய தலைவர்னு சொல்கிறவருக்கு அந்த 20 அவரே கைவத்தை சொல்லி போட்டு 20 கட்சி அந்த 20 இந்த 3 பேரையும் இல்லாமல் ஆக்கணும். 3 பேரும் விட்டுப்பேன். தௌஃபிக் இல்லை, ஹரிஸ் இல்லை, ஃபைசல் இல்லை. இதான் உண்மையான விட. ஹக்கீம் காங்கிரஸ் கண்டி மாவட்டத்தில் கணித்து கிழமை இருந்தது. உங்கள் பார்வையின்படி சொந்த இடத்தில்